நிலவை பற்றி பேசும்போது நம்மளுடைய மனசில் ஒரு இந்தியராக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சந்திரயான்-3 மிஷின் மூலமாக நிலவில் காலடி பதிச்ச அந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட செஞ்ச ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த மூன் ரேஸில் இப்போ இன்னொரு நாடும் சீரியஸ்லி இணைஞ்சிருக்கு. சொன்ன நம்பவே மாட்டீங்க, அந்த ரேஸில் இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்டோடைய பேர் நம்மளுடைய பங்காளியான பாகிஸ்தான் தான். எஸ், ஆமாங்க, பாகிஸ்தான் அவங்க உருவாக்குன லூனார் ரோவரை சந்திரயான் மிஷினில் நம்ம எப்படி சந்திரயான் மிஷின் மூலமாக விக்ரம் லேண்டரை வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கி அந்த லேண்டருக்குள்ளே இருந்த பிரக்யாங்கிற ரோவர் மூலமாக ஒவ்வொரு இந்தியர்களுடைய கால் தடத்தை பதிக்கிற மாதிரி நிலவில் அந்த ரோவருடைய கால் தடத்தை பதிய வச்சு ஆய்வுகள் பண்ணமோ அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு ரோவரை அந்த நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க. இது எப்படி சாத்தியமாக்க போகிறாங்க பாகிஸ்தான், இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நிலவுக்கு முதல்ல மனிதர்களை அனுப்பிய நாடு எதுன்னு கேட்டால் நம்மள பல பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய அப்போலோ மிஷின் மூலமாக நாசா அந்த ஒரு சாதனையை பண்ணி காமிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1966 அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யாவான USSR தான் ஒரு லேண்டரை சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறாங்க நிலவில். அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுடைய நாசா அந்த ஒரு சாதனை முறியடிக்க விதமாக அடுத்தடுத்த மிஷின்களை பண்ணி நிலவுக்கு மனிதர்களையே முதல்ல அனுப்பினாங்க அமெரிக்காவுடைய நாசா. நிலவுக்கான அந்த மூன் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை தொடங்கி வச்சது சோவியத் யூனியன் தான். ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா, சீனா, அதுக்கப்புறம் ஜப்பான் மாதிரியான நாடுகள் அந்த ரேஸில் இணைஞ்சு அவங்களுடைய லேண்டரை தரையிறக்கியிருக்காங்க. அது இந்தியாவுடைய சந்திரயான்-3 மிஷினுடைய அந்த சக்ஸஸை ஒவ்வொரு இந்தியரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்னைக்கும் சொல்லலாம். ஆனால் எதுக்காக நிலவுக்கு மனிதர்களையும் ரோவர்களையும் அனுப்பி ஆய்வுகள் பண்ணி இந்த ஒரு ரேஸை மனிதர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. 1969 ஆரம்பித்து 1972 வரைக்கும் 12 மனிதர்கள், அதாவது 12 ஆஸ்ட்ரோநாட்கள் நிலவில் காலடி பதிச்சு அங்கே மூன் வாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாதனைக்கு அப்புறம் 1972க்கு அப்புறம் எந்த மனிதர்களையுமே நிலவுக்கு அனுப்புகிற முயற்சியில் அமெரிக்கா மட்டும் இல்லை, வேற எந்த நாடுகளுமே அந்த முயற்சியில் ஈடுபடலை. சொல்லப்போன நிலவை அப்படியே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் நிலவை பற்றி மனிதர்கள் போகிறதுக்கான யோசனைகளை எந்த சயின்டிஸ்டுகளும் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியும் யோசிக்கலாட்டியும் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்ஸ்களை இந்த நிலவுக்கு அனுப்புறதும் அதை தாண்டி ஃப்ளைபையாக நிலவை சுற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அந்த ஆர்பிட்டர்களை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாடுகளும். குறிப்பாக அமெரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரியான ஏஜென்சிகளாக இருக்கட்டும், ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரியான ஏஜென்சிகள் இந்த நிலவு சம்பந்தமான ஆய்வில் சமீபத்தில் சில வருடங்களாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணமும் இந்தியா தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிலவில் தண்ணீர் இருக்குது, அதுவும் ஐஸ் நிலையில் உறைஞ்ச நிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த 1994 நாசாவுடைய கிளைமேட்டின் மிஷின் மூலமா ஆதாரம் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. ஆனா 1994 நாசா என்னதான் இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி இருந்தாலும் இந்த விஷயத்தை இன்னும் வலுப்படுத்த விதமா இந்தியாவுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. 2008-9 காலகட்டத்தில் இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய சந்திரயான்-1 அப்படிங்கிற மிஷின் மூலமா நிலவுடைய போலார் ரீஜியன்ல தண்ணீர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அந்த மிஷின் மூலமா இந்தியா உறுதிப்படுத்தினாங்க. இது நாசா முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஆதாரத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக மாறினதுனால இந்தியாவுடைய சந்திரயான்-1 மிஷனுக்கு அப்புறமா உலக நாடுகளுடைய பார்வை அப்படிங்கிறது 50 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நிலவு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. ஸோ நிலவு சம்பந்தமான ரேஸை மறுபடியும் தொடங்கி வச்சது இந்தியாவுடைய சந்திரயான்-1 மிஷின் தான். நிலவில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் மட்டும்தான் அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகள் இந்த நிலவு சம்பந்தமான ஆய்வில் தீவிரம் காட்டுறதுக்கான காரணங்களாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒன்று மட்டும் ரீசன் கிடையாது, இன்னும் சில காரணங்களும் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தான் மூன் பேஸ், அதாவது மூன்லேயே ஒரு லெபார்டரியை பில்ட் பண்ணுறது தான் மனித குலத்தோடைய மிக முக்கியமான ஒரு கனவுகளில் ஒன்றா இருக்குது.
ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு பூமியில் ஒரு லெபார்டரி இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம். ஆனால் பூமிக்கு வெளியே நிலவில் ஒரு பேஸ் அமைச்சு அங்கேயே மனிதர்கள் தங்கி அங்கே ஒரு லெபார்டரியில் இருந்து நிறைய ஆய்வுகள் குறிப்பாக நிலவு சம்பந்தமான ஆய்வுகளை அங்கேருந்தே பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணும்போது நிறைய கூடுதலான தகவல்களை நம்ம நிலவில் இருந்தே சேகரிக்க முடியும். ஸோ இது மூலமாக நிலவோடைய தரைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸுகளையும் நம்ம டைரெக்டாக வந்து எடுத்து அங்கே நிலவில் இருக்கக்கூடிய லெபார்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதில் என்ன எலமெண்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அங்கே மூன் பேஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி நிலவை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நிலவில் வந்து மனிதர்கள் அனுப்பி அங்கேயே தங்கி ஆராய்ச்சிகளை பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நிலவு பக்கம் அந்த நாடுகள் எல்லாமே மும்முரம் காட்டுறதுக்கான காரணமா இருக்கு. ரெண்டாவது காரணமா இருக்கிறது, இப்போ பூமியில இருந்து தான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கா இருக்கட்டும், நிலவுக்கா இருக்கட்டும், மற்ற கிரகங்களுக்கும் சொல்லிட்டு விண்வெளிக்கு ஏகப்பட்ட ராக்கெட்ஸ்களை அனுப்பி நம்ம நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரோபோட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் இப்போ பூமியிலேருந்து அனுப்பிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பதிலாக நம்ம நிலவில் இருந்தே ஒரு ராக்கெட்டை ஏவக்கூடிய அந்த ஏவுதளத்தை அங்கே பில்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம ஆராய்ச்சிகளுக்காக தேவையான ஃபியூலை அதுலேயே அங்கேருந்தே உருவாக்கி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எரிபொருள் அப்படிங்கிறது மிச்சமாகும். நிலவில் இருந்து மற்ற கிரகங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு, குறிப்பாக மார்ஸ் பிளானட்டுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு ஒரு ராக்கெட் லான்ச் பேட் அப்படிங்கிறது நம்ம மூன்லேயே செட் பண்ணி அங்கேருந்தே நம்ம செவ்வாய் கிரகம் மாதிரியான கிரகத்துக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தேவையான மினரல்ஸ்கள் ஒருவேளை நம்மளுக்கு எரிசக்திக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கேயே கிடச்சிச்சுன்னா அதை பயன்படுத்தி நம்மளால் மார்ஸுக்கு கூட மனிதர்களை அனுப்ப முடியும். அப்படிங்கிற ஒரு காரணமும் இந்த நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு ஒன்றா இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம நிலவில் இருக்குது. அது என்னென்னா, நம்ம நிலவில் சில பகுதிகளில் பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல்களை இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மாதிரியான சில இடங்கள் நம்மளுடைய நிலவே வச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்பேஸை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த நிலவில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக வச்சுருக்காங்க. மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அட்வான்ஸான டெக்னாலஜிகளாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் உருவாக்க போகக்கூடிய ஆஸ்ட்ரோனாமர்ஸை தான் நம்ம வந்து விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆஸ்ட்ரோனாமர் ரோபோட்டை கூட நம்ம உருவாக்கி அந்த ரோபோட்டை அந்த நிலவிலேயே உருவாக்கி நம்ம அங்கே செக் பண்ணலாம். அந்த தரைகளில் நடக்க விட்டோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டுக்கு மாதிரி அது எப்படி பிஹேவ் பண்ணுது, இப்படி எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி வேறு கிரகங்களுக்கு ரோபோட்ஸ்களே அனுப்பக்கூடிய விஷயங்களை நம்ம டெக்னாலஜி வைஸாக அங்கேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தினாலும் எந்த இன்வென்ஷனாலும் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பல காரணங்கள் இந்த நிலவு சம்பந்தமாக இருக்கிறதுனால தான் போட்டி போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள் இந்த நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. பட் இப்போ 6வது நாடாக நம்மளுடைய பங்காளியான பாகிஸ்தான் இந்த நிலவு சம்பந்தமான ரேஸில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்தியா எப்படி சந்திரயான் 3 மிஷின் மூலமாக நிலவோடைய தென் துருவ பகுதியில் விக்ரம் லேண்டரை சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அந்த விக்ரம் லேண்டருக்குள்ளே இருந்த பிரக்யான்கர் அப்படிங்கிற ஒரு ரோவரை நிலவில் வந்து அந்த பிரக்யான் ரோவருடைய கால் தடத்தை பதிச்சு ஒரு மகத்தான சாதனை பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு ரோவரை இந்த நிலவோடைய தென் துருவ பகுதிக்கு அனுப்ப போகிறாங்க. ஆனால் இங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய சந்திரயான் மிஷின் மாதிரி பாகிஸ்தான் இந்த மிஷினை பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய சந்திரயான் 3 அப்படிங்கிற மிஷின் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய இஸ்ரோவால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இஸ்ரோ தான் முழுக்க அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. அதாவது விக்ரம் லேண்டர்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேண்டரை உருவாக்குனதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருந்த அந்த பிரக்யான் அப்படிங்கிற ரோவராக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் அனுப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட ராக்கெட்டாக இருக்கட்டும், அந்த ஏவுதளம், இப்படி எல்லாமே முழுக்க இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், சொந்த முயற்சியோட திட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ பண்ண போகிற அந்த மிஷன் அப்படிங்கிறது முழுக்க பாகிஸ்தானால் வந்து செய்ய போகிறதில்ல. சைனா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுடைய கூட்டு முயற்சியால் தான் அந்த மிஷன் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது. இதுக்காக சைனா வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரூபீஸ் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்த போகுது அப்படிங்கிறதும், எப்படி இந்தியாவுடைய சந்திரயான் மிஷன் மூலமாக இந்தியாவை சொந்தமாக ராக்கெட் உருவாக்கி லான்ச் பண்ணிச்சோ அந்த மாதிரி இவங்க பண்ணாமல் பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய கூட்டு முயற்சியில் தான் இந்த மிஷினை நடத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால
சீனா வந்து ஏற்கனவே ஜான்கி 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிஷின் மூலமாக நிலவுக்கு ஒரு விண்கலனை சைனா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லான்ச் பண்ணுற அதே சமயத்தில் அதே ராக்கெட்டில் வச்சு பாகிஸ்தானுடைய ஜின்னா 1 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த ரோவரையும் சேர்த்து சீனா வந்து அவங்களுடைய ராக்கெட்டில் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தானுடைய ஜின்னா 1 அப்படிங்கிற இந்த மிஷின் அப்படிங்கிறது நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் பாகிஸ்தானுடைய முதல் மிஷினாகவும் இது பார்க்கப்படுது. இந்த ரோவர் நிலவுக்கு போய், அதுவும் குறிப்பாக நிலவுடைய தென் துருவத்தில் போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஜின்னா 1 அப்படிங்கிற அந்த ரோவர் நம்ம சந்திரயான் மிஷின் மூலமாக பிரக்யான் ரோவரை வச்சு எப்படி நிலவுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஆய்வு பண்ணமோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஜின்னா 1 அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக பாகிஸ்தான் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியை பற்றி சமீபத்தில் இந்த சந்திரயான் மிஷன் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் நிறைய பேர் கேள்வியே பட ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இந்த ஸ்பேஸ் ஏஜென்சி நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரியே பாகிஸ்தான்லேயும் ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியோட பேர் தான் சுபர்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியும் சீனாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைஞ்சு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னா 2028 அல்லது 2029 வாக்கில் இந்த லான்ச் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் பாகிஸ்தான் சீனாவுடைய உதவியில் இந்த நிலவுடைய ஃபர்ஸ்ட் மிஷின் மூலமாக அவங்க நிலவில் கால் தடம் பதிக்க போகிறாங்களா? இந்த நிலவில் ஏற்கனவே 5 நாடுகள் அந்த ரேஸில் கால் தடம் பதிச்சிருக்காங்க, இந்தியா உட்பட. இப்போ 6வது நாடாக இந்த பாகிஸ்தானும் இந்த ரோவர் மூலமாக இணைய போதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ இதுவரைக்கும் அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி, பாகிஸ்தான் ஃபியூச்சரில் பண்ண போகிற இந்த ஒரு நிலவு சம்மந்தமான ஃபர்ஸ்ட் மிஷனில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சாதனை பண்ணுவாங்களா? 3 ரேஸில் 6வது நாடாக இடம் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தமான நிறைய அறிவியல் சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐகான் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் சம்மந்தமான அட்வான்ஸான அப்டேட்டுகளையும் நியூ வீடியோஸ்களை நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.